ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். வெல்கம் பேக் டு மலேசியா எபிசோட்ஸ். மலேசியாவில் 1, 2, 3ன்னு ஒரு நாள் எங்கெங்கெல்லாம் போகணுங்கிறதெல்லாம் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி டே 3ல் இன்றைக்கி நடந்த சம்பவம் என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே நல்லா சீக்கிரமாகவே பழகிட்டாங்க. நம்மளுக்கும் ஒரு சேம் வைப்பில் இருந்தங்காட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த நாள் ட்ரிப் எல்லாமே ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. என்னடா எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறப்ப தான் ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காரை நிறுத்திட்டு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இதுக்கு கூட்டிகிட்டு போனார் டிரைவர். அங்கே இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு ஃபீல் வந்தது. பட் இருந்தாலும் சரி ஓகேன்னு நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். போயிட்டு சென்ட்ரல் மார்க்கெட்னு சொல்லி இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் மலேசியாவில். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் எதுக்கோ சம்மந்தம் இல்லாமல் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தார். ஸோ எதுக்கு போனால் எதுக்கு வந்தோன்னே தெரியலையேன்னு சொல்லி சும்மா எல்லாம் அப்படியே நடந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஆக்சுவலாக என்ன நடந்தது நான் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே என் ஃபோன் கீழே விழுந்து இப்படி ஆயிடுச்சு. சுத்தமாக ஒர்க்கே பண்ண முடியல. கோமா நிலைக்கு போயிடுச்சு. ஸோ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த டைமில் ரெக்கார்ட்லாம் எதுவுமே பண்ணல. ஃபோனை ஆஃப் பண்ணி ஜஸ்ட் கையில் வச்சுட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். வரும்போது எதிர்த்தாப்புல வந்து யாரோ வேகமாக வந்துட்டு என் மேலே இடிச்சிட்டு போயிட்டாங்க. இடித்ததில் ஃபோன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நல்லா ஃப்ளாட்டாக போய் நல்லா கருங்கல் மேலேயே விழுந்ததில் அப்போவே ஃபோன் டிஸ்பிளே போய் சுத்தமாக ஆக்டிவிட்டி ஆகாத மாதிரி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. நான் அவங்க யாருன்னு கூட பார்க்க முடியல. எனக்கு அந்த ஃபோன் விழுந்த இதுலேயே நான் ஃபோனை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க யாரும் நிற்க கூட இல்லை. அந்த ஆள் போயிட்டாப்படி. பின்னாடி வந்தவங்க தான் சொன்னாங்க, அது ஆள் இல்லை, பொண்ணு தான், ஒரு பொண்ணு வேகமாக வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு யாருன்னு கூட தெரியல. ஆனா அந்த ஃபோன் எனக்கு வந்து எவ்வளோ முக்கியங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம வேற ஒரு நாட்டில இருக்கிறேன். அந்த ஃபோனில தான் எல்லாமே இருக்கு. என்னோட அம்மா, அப்பாவோடைய விசா, என்னோட விசா, அப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட்டோடைய ஃப்ளைட் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த 2 நாள் எடுத்த வீடியோஸ். இது மட்டும் இல்லாம நம்மளோட யூடியூப்ல சேனலுக்கு நெறைய வீடியோஸ் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது. எடிட்டட் வீடியோஸ், அன்எடிட்டட் வீடியோஸ், அப்புறம் என்னோட பர்சனல் திங்ஸ் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அதில இருக்கு. ஸோ இந்த ஃபோன் அதுவும் இல்லாம நான் வந்து கிட்டத்தட்ட 50K வருது. இது வந்து பிக்சல் மொபைல். நான் பல மாதம் சேவிங்ஸ் பண்ணி சேர்த்து வச்ச காசில் வாங்கின மொபைல். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுங்கிறக்காகவே. ஸோ இவ்வளோ முக்கியமான என்னோட ஒரு பொருள் இந்த இடத்துல இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப இதாயிட்டேன். காலையிலேயே வெக்ஸ் ஆயிட்டேன். பட் இருந்தாலும் ட்ரிப் ஹேஸ் டு மூவ் ஆன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு குரூப் ட்ரிப்பாக வந்திருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபோன் ரெடி பண்ணுறக்கு உடனே போக முடியாது. ஸோ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் எல்லாரும் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா, மலேசியாவிலே மிகப்பெரிய சைனீஸ் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மலேசியாவில் மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான லைக் நேஷனல் மான்யூமெண்ட் ஆஃப் மலேசியா, அதுக்கப்புறம் கிங்ஸ் பேலஸ்க்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் மெர்டெக்கா ஸ்கொயர், அப்புறம் நேஷனல் மாஸ்க், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே செலிபிரிட்டிஸ் எல்லாமே அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லாவே சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, KLCC அக்வாரியம் சொல்லிட்டு மலேசியாவிலே ஒன் ஆஃப் த மிகப்பெரிய அக்வாரியத்துக்கு போயிருந்தோம். அங்கே பல விதமான உயிரினங்கள்லாம் பார்த்தோம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னாச்சுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. சரி ஓகே, எல்லா பக்கம் சுற்றிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இனி ஃபோனை என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தெரியாத ஒரு ஊரில் இருக்கோம். அதாவது தெரியாத ஒரு நாட்டில் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஊர்லலாம் மாதிரி ஏரியாவுக்கு ஒரு மொபைல் ரிப்பேர் சென்டர் மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஊர்லலாம் திரும்புகிற பக்கம் மோஸ்ட்லி நிறையா ஃபோன் கடை பார்த்துருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து என்னால் எங்கேயுமே மொபைல் ஃபோன் கடைன்னு ஒன்று பார்க்கவே கிடையாது எங்கேயுமே. ஸோ அதனால் நான் வந்து அங்கே மலேசியாக்காரங்ககிட்டே தான் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் கீழே வந்து மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன். ஸோ இப்படி மொபைல் ஃபோனுக்கு வந்து நியர்பையில் ஏதாவது சர்வீஸ் சென்டருக்கு அந்த மாதிரி கிடைக்குமா பார்க்குறக்கு அப்படின்னு கேட்டப்போ, எல்லாருமே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, பிளாசா லோயட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் மொபைலுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டல் மாதிரிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய கடைகள் அங்கே இருக்கும் போங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் ஒரு வயேஜ் மாதிரி போனோம். சரி போய் தேடி பார்ப்போம், அந்த கடையை கண்டுபிடிச்சி எப்படியாவது ஃபோன் ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த கிமிரோ ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் வியூவும் பார்க்கலாம், தெரியாத ஒரு நாட்டில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி. அப்படி போகும்போது ஒரு அழகான ஒரு 3D பில்போர்டு, ஐ மீன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பார்த்தேன். நல்லா அழகாக இருந்துச்சு, ஒரு மாதிரி க்யூட்டாகவும் இருந்தது. அந்த கேட் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் பாருங்களேன். அது முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நடந்து போனோம்னா பிளாசா லோயட் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, மீன் மார்க்கெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோன் மார்க்கெட்டுங்கிற மாதிரி கொசன்னு குட்டி குட்டியாக அத்தனை கடைகள் வச்சு அங்கே வந்து பிளாசா லோயட்டுங்கிற ஒரு மாலில் வந்து இருப்பாங்களாம். ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னே போகணுன்ட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி ரிப்பேர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குட்டி குட்டி கடை, ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனோட இது. ஸோ இது ஒரு பர்டிகுலர் மாலு. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த ஃபோன் ரிப்பேருக்குன்னே ஒரு கடை. ஸோ இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு
தைரியமே வந்துச்சு. ஓகே ஃபோன் எப்படியும் இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஃபைனலி ஒரு கடையில் போய் விசாரித்தேன். ஸோ இவர் வந்து நமக்கு ஃபோன் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ இவர் வந்து ஒரு பாகிஸ்தானி. ஸோ எங்கள் எல்லா விதமான நாட்டு மக்களுமே அங்கே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து யாரை நம்புறது, யார்கிட்ட நம்பி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. பிகாஸ் இட்ஸ் அ காஸ்ட்லி ஃபோன் அண்ட் ஆல்சோ வெளிநாட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பயம் இருந்தாலும் எனக்கு பக்காவாக ரெடி பண்ணி எனக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்பவே செலவாச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்தியா போனாலுமே இதே செலவு தான் ஆகும். ஸோ அதனால நான் ஃபோனை ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட என்னோட ஃபோன் டிஸ்ப்ளே கூகுள் ஃபோனுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15K அரவுண்ட் இந்தியன் ரூபீஸ் வந்துச்சு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாந்த ரிங்கெட்ஸ் தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு ரிங்கெட்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரியான சில அசாதாரண சூழ்நிலைகள் எப்போ வேணால் எங்கே வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த காசு மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இந்தியன் ரூபீஸில் ரிங்கெட்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா, ரிங்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 15K 20K எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கூட திரும்ப வந்துட்டு அது செலவு பண்ணலைன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணி இந்தியன் ரூபீஸாக மாற்றிக்கலாங்கிற ஒரு லெசன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. சரி ஓகே, அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வந்த வழியில தான் திரும்ப வந்துட்டுருந்தோம். வரும்போது இந்த ஹைலைட்டான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம். கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டு. இங்கே மக்கள் சீக்கிரமாவே கூட்டம் சேர்ந்துரும். டிராஃபிக் போட்டாங்கன்னா, மக்கள் கூட்டம் சேர்ந்தோனே டிராஃபிக் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒண்ணா ஓப்பன் பண்ணிருவாங்க. ஸோ மக்கள் அங்கேயும் இங்கேயும் கிராஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நான் கேள்விப்பட்டது வந்து ஜப்பானில் வந்து டோக்கியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மலேசியாவில் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எந்த ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி ஃபோன் உடைய போய் இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இல்லாட்டி இங்கெல்லாம் வந்திருக்குமோன்னு தெரில. அண்ட் அதே மாதிரி யூனிவர்ஸ் நம்மளை வந்து சுரண்டி பார்க்குற மாதிரி உங்கள் ஃபோன் உடஞ்சிங்கிற மாதிரி ஃபோன் உடையிற மாதிரி ஒரு விளம்பரம் போட்டு அங்கே ஓடிட்டு இருந்துச்சு அந்த 3D பில் போர்டில். ஸோ இதை நம்ம வரும்போதே காமிச்சிட்டு பார்த்தீங்களா, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி 3D பில் போர்ட்ஸ் எல்லாம். பட் இங்கே லைவாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த 3D கான்செப்ட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எந்த ஒரு ஆஃபீஸோ எந்த ஒரு ஒர்க்கிங் பில்டிங்கோ இல்லை. அது வந்து ஜஸ்ட் ஒரு 3D பில்டிங்க்கு மட்டும் தான், அந்த விளம்பரத்துக்காக மட்டும் தான் அந்த பில்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விளம்பரத்துலேயே சம்பாதிப்பாங்க போல், என்னென்னு தெரியல. அந்த பில்டிங்கோட வரலாறு கதை என்னென்னு தெரில. பட் ஸ்டில் அண்ட் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மெட்ரோ ஓடுது. அந்த மெட்ரோ ட்ரெயின் வரும்போது இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்துச்சுன்னா காமிக்கிற அதையும் அப்படியே பாருங்களேன். இந்த 3D பொம்மை நல்லா இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலாக ஒரு ஷவர்மா கடை பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மீட்ட வந்து அங்கே ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டில இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்ட வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு இங்கே பிஸியான ஸ்ட்ரீட், அவ்வளோ மக்கள் வருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ பெருசா நானும் ஷவர்மா அதிகமாக சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இது ஷவர்மா பார்த்து நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஒன்று டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அண்ட் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட பிளாட்டினம் தங்கியிருக்க ஹோட்டல். அண்டு திரும்ப வந்துட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நாங்கள் மறுபடியும் வேறு பக்கம் போகலான்னு விட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இவ்வளோ நேரம் என்னை தனியாக விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி வாங்க நம்ம எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நானும் எங்கள் அம்மா அப்பா 3 பேரும் வாக்கிங் மாதிரி ஸ்ட்ரீட் வியூ பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். ஸோ ட்வின் டவர் நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நம்ம பெங்களூர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ மொபைலில் நம்ம ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துங்கன்னா போகலாம். ஸோ போகிற வழியில் இந்த சைக்கிளிங்க்கான பாத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிளுக்கும் சரி சைக்கிளிங் போகிறவங்களும் சரி அதுக்குன்னு தனியாக ஒரு லேன் ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறக்கே நல்லா இருந்துச்சு. அந்த பில்டிங்ஸ் ஆகட்டும், அந்த வியூ ஆகட்டும், வேறு ஒரு ஊரில் இருக்கோன்னு பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. ட்வின் டவரோட அழகு எங்கேருந்து பார்த்தாலும் அழகு தான். அதுலேயும் கீழே நின்று பார்க்கும்போது அதோட அழகே வேறு லெவலில் இருந்தது.
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாரி ஒண்ணு அழகுக்கு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பில்டிங்கோட அழக வந்து பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பில்டிங் கீழ இருந்து இந்த மாரி வியூல நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. எந்த ஒரு ஃபோட்டோஸ்லயும். அதோட ஷார்ப்பான ஒரு லுக்கு, அதுக்கப்புறம் பெண்ட் ஆகி இந்த மாரி வந்து இந்த மாரி தான் கட்டணும். இத்தன ரூம்ஸ் இருக்கணும். இவ்வளோ ஃப்ளோர்ல கட்டணும்னு இத ப்ராப்பரா கட்டி முடிச்சு ஒரு பெரிய ஒரு கண்டிப்பா ஒரு ஆர்க்கிடெக்சரல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஒரு சிவில் இன்ஜினியர் மைண்ட் செட்ல பார்க்கும்போது அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும். அந்த ஒரு பில்டிங் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பில்டிங்கும் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு விதம், தனி ரகம் அப்படிங்கிற மாரி போட்டி போட்டு கட்டியிருக்காங்க. அதோட அழகெல்லாம் ஒண்ணொண்ணா பார்க்கறக்கே அவ்வளோ டைம் பாஸா நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ இங்க வந்து நெறைய விதமான லைக் மால்ஸுமே உள்ள இருக்கு. நமக்கு வந்து உள்ள போறதுக்கு இப்போ அலவுட் இல்ல. டைம் ஆயிருச்சு. ஸோ உள்ள இருக்கவங்கலாம் வெளியில வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வெளியில இருக்க அழக மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலான்ட்டு வெளியில பார்த்துட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாம இந்த ட்வின் டவர்ல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அத்தன பேர் கூட்டம் கூட்டமா ஸ்பாட்ட தேடி தேடி அத்தன ஸ்பாட்ல வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டே கிடைக்காது. இங்க நின்னு நம்ம எடுக்கலான்னு பார்த்தா, பின்னாடி ஒரு 100 பேர் நின்னுட்டுருப்பாங்க. அதுலயும் கிரியேட்டிவா எடுக்கணும்னு சொல்லி புது புது ஸ்பாட்டா தேடி போய் வேற வேற ஆங்கிள்ல விதவிதமா எடுத்துட்டு இருந்தாங்க. சிலர் மேல ஏறி உட்காந்து எடுத்தாங்க. சிலர் புதருக்கு அந்த சைடுல நின்னு, இந்த பக்கம் நின்னு அப்படிலாம் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ஃபன்னா தான் இருந்தது. அண்ட் நம்மளும் சில ஆங்கிள்ல டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ அதை நான் ஃபைனலா டச் பண்றேன். ஸோ உங்களுக்கு யாராவது போறீங்கன்னா, அந்த ஆங்கிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஆங்கிள் நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. நீங்க ஒரு வேள பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த ஒரு கிரீனரியான இந்த ஒரு ட்ரீயோட டச்சோட இந்த ட்வின் டவர பார்க்கறக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஆங்கிளும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ராயல் பிளாக் கலர்ல ரோல்ஸ் ராய்ஸ் ரதம் மாரி அழகா போயிட்டுருந்தது. ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட காஸ்ட்லி கார்ஸ் அங்கேயும் இங்கேயும் கிராஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட் தான் இது. ஸோ இங்க வந்தோம்னா வேடிக்கை பார்க்குறதுக்கே ஒரு 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அத்தனை விஷயங்கள் இருக்கும். அத்தனை டைம் பாஸ் ஆகும். அண்ட் இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது இதோட டிராஃபிக் மெயின்டனன்ஸ் தான். ஸோ இத விட நல்ல சிட்டீஸ் எல்லாமே கூட இருக்கலாம் வெளிநாடுல எனக்கு தெரியல. பட் ஆனா நான் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவிலருந்து வரும்போது இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெய்னிங் ஒரு ஒரு அமைப்ப பார்க்கறக்கு மக்களோட அந்த டீசென்சி பார்க்கறக்கு எனக்கு ரொம்ப புடிச்சது. ஒரு காருக்கு பின்னாடி எவ்வளோ கேப் விட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்க வந்து நான் விசாரிச்சு கேட்ட வகையில என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட அந்த லைசென்ஸ் குடுக்கும்போதே டிராஃபிக் ரூல்ஸே அதுதான். முன்னாடி டிரைவிங் சீட்ல உட்காந்துருக்கவங்களுக்கு முன்னாடி போற காரோடைய அந்த எட்ஜுக்கு பம்பர் எண்டு வரைக்கும் தெரியணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் முன்னாடி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்காமா. ஸோ கிட்ட போய் ஒட்டி நிறுத்தி நம்மலாம் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி யாராவது ஒருத்தர் வேகமா வந்து லாரிக்காரங்க, பஸ்ஸுக்காரங்க அப்படி ஈவன் கார்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டிக்கிட்டே வருவாய்ங்க. ரொம்ப ஒட்டி நிறுத்துவாய்ங்க. ஸோ அப்போலாம் நமக்கு வந்து "டேய் முட்டிறாதடா" அது ஏதோ ஒரு லைன் சொல்லுவாங்கல்ல என்ன, "ஓட்டுறது தங்கம், ஓடுறது சிங்கம்" அப்படி சம்திங் லைக் முட்டிறாத ஓடுறது மொத்தமும் கடந்த மாதிரிலாம் நிறைய லைன்ஸ் நம்ம எழுதி வைப்போம். ஏன் அப்படின்னா வந்து யாராவது முட்டிறாதீங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அதுதான் நான் இங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஆச்சரியமா இருக்காங்க. அவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான் நானும் எங்கள் அம்மா அப்பாவும் லைவாக பேசிட்டு வந்தோம். அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரில. என்னதான் அந்த ஊரை நாங்கள் பாராட்டிட்டு இருந்தாலும், சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா பாட்டு தான் நானும் எங்கள் அம்மா அப்பாவும் கேட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஊரில் நம்ம எவ்வளோ சிறப்பம்சங்கள் பார்த்தாலும், நம்ம ஊருங்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி பல விஷயங்கள் வந்து அங்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ பல ஊர்களுக்கு நம்ம போனாலும், அந்த ஊர்லேருந்து நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்க தப்பில்ல. ஸோ அதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சரி ஓகே. அண்ட் நம்ம திரும்ப ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளாட் ஆயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த நாள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவ்வளோ தூரம் வீடியோவை பார்த்ததுக்கு மகிழ்ச்சி. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான். ஸோ வெளிநாடுகளுக்கு வரோம் அப்படிங்கிறப்போ பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். சரி ஓகே. அனைவருக்கும் குட் நைட். மீண்டும் சந்திப்போம். அண்ட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம்னு பாருங்கள். ஒரு வேளை நம்ம வேவ்லென்த் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாகினும் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு போகலாம். நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு வாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட சீக்கிரமாக வருகிறேன். அது வரைக்கும் எல்லாரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம், நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நன்றி, வணக்கம்.